மாணவர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் வகுப்பு பாடத்தில் இருக்கக்கூடிய பல உள்தெரிக வினாக்கள். ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடியும் 5 இருக்கும். நமக்கு மொத்த வினாக்கள் 35. இதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வினா எண் 1. திணை, பால், எண் ஆகியவற்றை உணர்த்தும் பால் காட்டும் விகுதிகள் இல்லாத திராவிட மொழி எது? மலையாளம். 2. தமிழ் விடு தூது டேஷ் என்னும் இலக்கிய வகையைச் சேர்ந்தது. சிற்றிலக்கியம். 3. பின்வருவனவற்றுள் அளபடை இடம்பெறாத தொடர் எது? ஓடிவா ஓடிவா. 4. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே, இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் யாவை? மோனை, எதுகை, இயைபு. 5. சிந்தாமணி என்பதன் இலக்கண குறிப்பு. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். 6. மாடு என்பதன் பொருள் என்ன? பக்கம். 7. நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? புலரி. 8. சரியான தொடர்களை தெரிவு செய்க. நீரின்று அமையாது உலகு திருவள்ளுவர், நீரின்று அமையாது யாக்கை ஔவையார், மாமழை போற்றுதும் இளங்கோவடிகள். சரியான தொடர் க ஞ, அதாவது 1 3. 9. பகுதி விகுதி மட்டும் இடம்பெறும் சொல் எது? வளர்க. 10. மல்லல் மூதூர் வயவேந்தே கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? வளம். 11. பெயரடை இடம்பெறாத தொடரை கண்டறிக. எந்த ஓவியம்? 12. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். 13. பைங்கூழ் வளர்ந்தது ஆகுபெயரின் வகையை கண்டறிக. காரியவாகு பெயர். 14. தோரண வீதியும் தோமரு கோட்டியும் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம். எண்ணும்மை. 15. பொருந்தாத தொடரை கண்டறிக. திருவெம்பாவையை இயற்றியவர் ஆண்டாள். 16. கல்வி இல்லா பெண்கள் எவ்வகை நிலத்திற்கு ஒப்பானவர்கள்? கலர் நிலம். 17. கீழ்காண்பனவற்றுள் சங்ககால பெண்பால் புலவர்களின் சரியான குழுவினை கண்டறிக. நக்கண்ணையார், ஒக்கூர் மாசாத்தியார், பொன்முடியார், ஔவையார். 18. இரு என்பது துணைவினையாக உள்ள தொடர் எது? பட்டம் செய்திருக்கிறேன். 19. சரியான கூற்றினை தெரிவு செய்க. அ. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். ஆ. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி. ஆ மட்டும் சரி. 20. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனொடு நாவே, இவ்வடியில் அதனொடு என்பது எதை குறிக்கிறது? தொடு உணர்வு. 21.
பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று டேஷ். மாமல்லபுரம். 22 பொதுவர்கள் பொலிவுற போரடித்திடும் நிலப்பகுதி டேஷ். முல்லை. 23 இரு பெயரொற்று பண்புத் தொகையில் வல்லினம் மிகும் என்பதற்கான எடுத்துக்காட்டு தை திங்கள். 24 திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்புச் சிற்பங்களாக உள்ளவை தீர்த்தங்கரர் உருவங்கள். 25 வசிபட முதுநீர் புக்கு மலையென துவரை நன்னீர் பாடலடியில் முதுநீர் என்பது எது? கடல் நீர். 6 சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது? அடிசில் சோறு. 27 தேமாங்கனி என்பது டேஷ். ஓமை தொகை. 28 தவிர்தலின்றி காவல் செய்யும் பாதுகாவலர் 1000 பேர் உள்ளது டேஷ். ஏமாங்கத நாடு. 29 கூற்று இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். காரணம் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். கூற்று சரி, காரணம் சரி. 30 ஆடுகளம் இச்சொல்லில் வல்லினம் மிகாது என்பதற்கான காரணம் யாது? வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. 31 சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கூற்று பெரியார் உயிரெழுத்துக்களில் ஐ என்பதனை ஐ எனவும் அவ் என்பதனை அவ் எனவும் சீரமைத்தார். காரணம் சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்று எண்ணினார். கூற்று காரணம் இரண்டும் சரி. 32 காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது இக்குறளின் ஈற்றுச் சீரின் வாய்ப்பாடு யாது? பிறப்பு. 33 விடுபட்ட இடத்திற்கான விடை எது? இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க டேஷ் புதியவையாம். இனமும் மொழியும். பெரியார் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது பகுத்தறிவு கொள்கை. 35 இறுதி வினா போக்குக என்ற சொல்லின் பகுதி போக்கு. சரிங்க, இந்த 35 நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். உங்கள் தேர்வுக்கு பயன்படும். நன்றி, வணக்கம்.